இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். குரங்கம்மையில் இருந்து பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். புதுவை சுகாதாரத்துறை வெளியீடு. மரப்பாலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தினர் திடீர் சாலை மறியல். கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதற்கு கண்டனம். புதுவை மாநில மின்துறை தனியார் மயம் குறித்த காணொலி கூட்டம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடைபெற இருந்த நிலையில் திடீரென ரத்து. அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனம் வழங்கும் திட்டம். இலவச 3 சக்கர மோட்டார் சைக்கிளை வழங்கினார் சபாநாயகர் செல்வம். இனி விரிவான செய்திகள். குரங்கம்மையிலிருந்து பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. புதுவை சுகாதாரத்துறை குரங்கு அம்மை விழிப்புணர்வு குறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குரங்கம்மை என்பது பெரியம்மை போன்ற அறிகுறிகளை கொண்ட வைரஸ் நோயாகும் என்றும், கடந்த 21 நாட்களுக்குள் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு பயணம் செய்த எந்த வயதினருக்கும் திடீரென உடல் முழுவதும் அரிப்பு, அம்மை நீர் போன்ற சிறு கட்டிகள், வீங்கிய நெறிக்கட்டிகள், காய்ச்சல், தலைவலி, உடல் வலிகள் உண்டாகும் எனவும், குரங்கம்மை பொதுவாக 2 முதல் 4 வாரம் வரை நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் பாலியல் தொடர்பு உட்பட தோல் புண்களுடன் நேரடி உடல் தொடர்பு, தொற்று உள்ளவர்களின் ஆடை, படுக்கை, பாத்திரங்கள், அசுத்தமான பொருட்களுடன் தொடர்பு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் தொற்று ஏற்படும் என கூறியுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்களை மற்றவர்களிடம் இருந்து தனிமைப்படுத்த வேண்டும் எனவும், சோப்பு தண்ணீருடன் கை கழுவ வேண்டும், கை சுத்திகரிப்பானை பயன்படுத்த வேண்டும், நோயாளிகளை பராமரிக்கும் பொழுது பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும், புதுச்சேரியில் குரங்கு அம்மை நோயிலிருந்து பாதுகாக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அனைத்து மருத்துவர்கள், செவிலியர்கள், கிராம செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், அனைத்து முன்னிலை சுகாதார ஊழியர்கள் அனைவருக்கும் குரங்கம்மை பற்றிய தகவல் பகிரப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுவையில் கட்சி கொடி கம்பம் அகற்றப்பட்டதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தினர் மரப்பாலம் சிக்னலில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுவை மரப்பாலம் சிக்னல் அருகே பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஆகஸ்ட் 23ஆம் தேதி காலை முன்னறிவிப்பு இன்றி இந்த 2 கொடிக்கம்பங்களையும் அகற்றியதாக கூறப்படுகிறது. அதேவேளையில் மற்ற கட்சி கொடி கம்பங்களை அகற்றவில்லை எனவும் தெரிகிறது. இந்த தகவல் காட்டுத்தீ போல் பரவியதால் உடனே பாட்டாளி மக்கள் கட்சியினர் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சம்பவ இடத்திற்கு திரண்டு வந்து கொடி கம்பத்தை அகற்றியதை கண்டித்து மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் முதலியார்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் இதனை பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஏற்கவில்லை. தொடர்ந்து அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி உட்பட 60 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த திடீர் மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநில மின்துறை தனியார் மயம் குறித்த காணொலி கூட்டம் நடைபெறுவதாக இருந்த நிலையில் கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. புதுவை உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களில் மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து புதுவையில் மின்துறை தனியார் மயமாக்குவதை கண்டித்து ஏராளமான அமைப்புகள் போராட்டத்தை நடத்தின. மின்துறை ஊழியர்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்திலும் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இதனிடையே அண்மையில் நடைபெற்ற புதுவை சட்டப்பேரவை கூட்டத்தில் மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என பேரவைத் தலைவர் செல்வம் கூறினார். ஆனால் மின்துறை தனியார் மயம் மற்றும் நவீனமயமாக்கல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அனைத்து யூனியன் பிரதேச அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக புதுச்சேரி தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் புதுதில்லியில் உள்ள அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்வதற்கான வசதியும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி காலை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் நடைபெறவிருந்த கூட்டம் திடீரென தள்ளி வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமூக நலத்துறை மூலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனத்தை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 11 பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆறுமுகம், தொகுதி முக்கிய பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சி மாநில விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலாளர் சக்தி
சக்தி பாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், துணைத் தலைவர் மணிகண்டன், கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், தானாம்பாளையம் ஞானசேகர் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். அஞ்சல் துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தில் மாணவர்கள் ஆண்டுக்கு 6000 ரூபாய் பெறலாம் என புதுவை கோட்ட அஞ்சலகங்களின் முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் அறிவித்துள்ளார். புதுவை கோட்டம் அஞ்சலகங்களின் முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தீன் தயாள் ஸ்பர்ஷ் யோஜனா ஊக்கத்தொகை திட்டத்தை இந்திய அஞ்சல் துறை ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகிறது என்றும், இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்கள் மாதம் 500 ரூபாய் வீதம் ஆண்டிற்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்பர்ஷ் விண்ணப்பத்தை இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் நல்ல கல்வி தகுதி, தபால் தலை சேகரிப்பினை பொழுதுபோக்காக கொண்ட மாணவர்கள் இந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முழுமையாக நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவங்களை கொண்டு தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் தற்போதைய நிகழ்வுகள், வரலாறு, அறிவியல், விளையாட்டு, கலாச்சாரம், புவியியல், தபால் தலை சேகரிப்பு ஆகிய தலைப்பின் கீழ் கேட்கப்படும் வினாடி வினா எழுதும் போட்டியில் பங்கேற்க வேண்டும் எனவும், இந்த போட்டியில் தகுதி பெறும் மாணவர்கள் முதன்மை அஞ்சல் துறை தலைவர், தமிழ்நாடு வட்டம், சென்னை 6,02,000 என்ற அலுவலகத்தால் கொடுக்கப்படும் தலைப்பின் கீழ் தபால் தலை திட்டத்தை அதிகபட்சம் 16 தபால் தலைகள் மற்றும் 500 வார்த்தைகளுக்கு மிகாமல் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், இந்த தபால் தலை திட்டத்தில் வெற்றி பெறும் மாணவர்கள் அவர்கள் தங்கள் பெற்றோருடன் வைத்திருக்கும் அஞ்சலக சேமிப்பு கணக்கில் 6000 ரூபாய் ஊக்கத்தொகையாக செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் அஞ்சலகங்களின் முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர், புதுவை கோட்டம், புதுவை 6,05,001 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுவை அரசு பெண்கள் மற்றும் ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் காலியாக உள்ள தொழிற்பயிற்சி பிரிவுகளுக்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. புதுவை சுகாதாரத்துறை குரங்கு அம்மை விழிப்புணர்வு குறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குரங்கம்மை என்பது பெரியம்மை போன்ற அறிகுறிகளை கொண்ட வைரஸ் நோயாகும் என்றும், கடந்த 21 நாட்களுக்குள் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு பயணம் செய்த எந்த வயதினருக்கும் திடீரென உடல் முழுவதும் அரிப்பு, அம்மை நீர் போன்ற சிறு கட்டிகள், வீங்கிய நெறிக்கட்டிகள், காய்ச்சல், தலைவலி, உடல் வலிகள் உண்டாகும் எனவும், குரங்கம்மை பொதுவாக 2 முதல் 4 வாரம் வரை நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் பாலியல் தொடர்பு உட்பட தோல் புண்களுடன் நேரடி உடல் தொடர்பு, தொற்று உள்ளவர்களின் ஆடை, படுக்கை, பாத்திரங்கள், அசுத்தமான பொருட்களுடன் தொடர்பு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் தொற்று ஏற்படும் என கூறியுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்களை மற்றவர்களிடம் இருந்து தனிமைப்படுத்த வேண்டும் எனவும், சோப்பு தண்ணீருடன் கை கழுவ வேண்டும், கை சுத்திகரிப்பானை பயன்படுத்த வேண்டும், நோயாளிகளை பராமரிக்கும் பொழுது பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும், புதுச்சேரியில் குரங்கு அம்மை நோயிலிருந்து பாதுகாக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அனைத்து மருத்துவர்கள், செவிலியர்கள், கிராம செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், அனைத்து முன்னிலை சுகாதார ஊழியர்கள் அனைவருக்கும் குரங்கம்மை பற்றிய தகவல் பகிரப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.